ஜிகேஎஸ் ப்ரோஸ் புரொடக்ஷன், 7 Seas and 7 Hills புரொடக்ஷன் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகிட்டாங்க. அதை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க. திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகள்லாம் தொடங்கிடுச்சு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி விடாக போகிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து பிரச்சாரத்தை துவங்குறாரு. அவரும் மக்களை நேரடியாக சந்தித்து பேச போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்றைக்கி விவசாயிகளை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்போ நான் சிஎம்மாக இருக்கிறப்ப என்னென்ன நடந்தது, விவசாயிகளுக்கு என்னென்ன செஞ்சோம், இப்போ சிலதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு களம் எப்படி இருக்கு? 2026 தேர்தல் ஆக்சுவலா முன்கூட்டியே தேர்தல் களத்துல கட்சிகள் எல்லாம் இறங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம். ஏன்னா ஒரு வருடம் இருக்கும் பொழுதே எல்லா கட்சிகளும் தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டன. அதை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், மதிமுக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்டாக்டா தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்களாக தொடர்ந்து வெற்றியை நோக்கி வெற்றி நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அங்கங்கே இருக்கலாம். அது கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா கட்சியே ஒன்றா இருக்கலாம். வேற வேற கட்சியா இருக்கிறப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் அவைகளெல்லாம் தலைமையின் மூலமாக களையப்படுகின்றன. அவ்வப்போது அது சரி செய்யப்படுகிறது. ஆனால் கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்று அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியே ஒரு பொருந்தாத கூட்டணி என்று நான் சொல்வேன். ஏனென்றால் நீங்க ஒரு 2 தேர்தல்களில் தோல்வி அடைந்த உடனே, சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்த உடனே அந்த கூட்டணி விரிவடைந்து தோல்வி அடைந்த உடனே கூட்டணியிலிருந்து வெளியில் அதிமுக என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பாஜகவினால் தான் தோல்வி ஏற்பட்டது, பாஜகவினால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும், அதாவது தலைமையிலிருந்து தொண்டார் வரை எல்லோரும் சொன்னதை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த விரும்ப முடியவில்லை. அவர்களாலேயே முடியல. இப்ப திடீர்னு அன்வர் ராஜா சொல்றாரு, பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில் இருக்கும் பொழுது கால் ஊன்ற முடியாதுன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல சீட்டு கொடுத்து தோற்கடித்து விட்டுவீங்களா, அவங்கள தோற்கடிச்சிருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர்களுடைய இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தொடங்குறாருன்னு சொல்றாரு. அது எல்லோருக்கும் உரிமை இருக்கு, கண்டிப்பாக பிரச்சாரம் செய்யலாம். அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான், மக்களை சந்திக்கிறது என்கிறது. ஆனால் அவர் அதிமுக சார்பாக பிரச்சார பயணத்தை மேற்கொள்றாரா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரச்சார பயணத்தை மேற்கொள்றாரான்ற தெளிவு இல்லை. ஏனென்றால் அதுல கலந்துக்கிறதுக்கு பாஜகவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் பல இடங்கள்ல மோடி படம் எல்லாம் போட்டுட்டு அழிச்சதெல்லாம் பார்த்தோம். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, தேர்தல் விளம்பரங்களின் பொழுது மோடி படத்தெல்லாம் போட்டு அழிச்சிட்டாங்க. ஏன்னா மோடி படத்தை போட்டா நம்மளுக்கு வாக்கு கிடைக்காது, ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் காரணங்கள் சொல்லப்பட்டது. இப்பொழுது என்ன நடந்து விட்டது, உங்களுக்கு அதை வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்குகளில் சிக்கி இருக்கிறார். அது அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறது. இரண்டாவது, இப்ப பாருங்க, தேர்தல் நேரத்துல கரெக்டாக அவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 4-5 முறை மிரட்டல்கள் இதெல்லாம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்ப Z+ பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. இப்படி அவர்களை ஒரு மிரட்டி தங்களை அன்றைக்கு இதுல கூட ஒரு ஹோட்டல்ல பிரஸ் மீட்ல கூட காலையிலிருந்து பின்னாடி பாத்தீங்கன்னா பேனர் மாறிக்கிட்டே இருந்ததை பார்த்தோம். முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் பாஜகன்னு போட்டாங்க, மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி மாலை வரை அது மாறிக்கொண்டே இருந்ததை பார்த்தோம். ஏனென்றால் அது ஒரு நிலை இல்லாமல் இவர்களை இழுத்து சென்றதை நம்ம நேரடியாகவே பார்த்தோம். அந்த வகையில ஒரு பொருத்தம் இல்லாத கூட்டணியாக அது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட அவர் செல்லும் பொழுது கூட வலுவாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இல்லை என்பதை நான் பாக்குறேன். நீங்க விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு விவசாயிகளுக்கு நான் செய்தேன் என்று சொல்வதையே அவர்கள் விவசாயிகள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அந்த 3 விவசாய சட்டங்களை எதிர்த்து அவர்கள் போராடினார்.
ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஆதரித்து பேசியவர், அதை ஆதரித்து விவசாய சட்டங்களை ஆதரித்து வாக்களித்தவர்கள். அது மட்டுமல்ல, விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல, இங்கு போய் போராடுறவங்க எல்லாம் விவசாயிகள் கிடையாது அப்படின்லாம் சொன்னவங்க தான் இது அதிமுகவினர். கடைசியில சில சட்டங்களை எதிர்த்து ஆதரித்து வாக்களித்து விட்டு கூட்டணியில் இருந்து வெளில வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, நிர்பந்தத்தின் அடிப்படையில சில சட்டங்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டியதாயிட்டு, மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஆதரிக்க வேண்டியதாயிட்டுன்னு வெளிப்படையா சொன்னார். இப்பொழுது என்ன நேர்ந்தது, இப்பொழுது என்ன தமிழகத்திற்கு செய்து விட்டது என்பதை அவர் சொல்ல முடியுமா? கடந்த 10 வருடங்களாக தமிழகத்திற்கு எதையும் செய்யவில்லை, சிறப்பு திட்டங்கள் எதையும் கொண்டு வரவில்லை, நிதி வழங்கவில்லை. அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே கஜா புயலாகட்டும் பல புயல்கள் வெள்ளத்திற்கு நிதி கொடுக்கல. அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியிலும் நிதி கொடுக்கல. இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருப்பதை திமுக தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினார்களா என்று கேட்டால் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழகத்தை காப்போம் என்ற வார்த்தையே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தை யாரிடமிருந்து காக்க வேண்டும் இப்பொழுது அப்படின்னு சொன்னா, மத்திய அரசிடமிருந்து காக்க வேண்டிய தேவை இருக்கிறது, மோடியிடமிருந்து காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் மூலமாக ரூல் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான எதையும் செய்யாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை காத்து மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் அவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று சொன்னால் மதவாதத்தை எதிர்த்து, பிளவுவாதத்தை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு திரள வேண்டும், இனம் மொழி மானம் காக்க ஓரணியில் திரள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதற்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மொழியை சிதைக்க, கலாச்சாரத்தை சிதைக்க பாஜக முயற்சிக்கிறது என்பதை தொடர்ந்து குற்றச்சாட்டாக மட்டுமல்ல, அதனை எக்ஸ்போஸ் செய்தும் வருகிறது திமுக. அந்த விஷயத்துல ஓரணியில் தமிழ்நாடு என்பதையும் இந்த பக்கம் தமிழ்நாட்டை காப்போம் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் ஏதோ ஒரு நாடகத்திற்காக தமிழ்நாட்டை காப்போம் என்று பாஜகவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. பேசும்போது அன்வர் ராஜாவை குறிப்பிட்டீங்க. அவர் தமிழகத்துல ஒரு காலம் பாஜக காலுன்ற முடியாது அப்படின்லாம் சொன்னதுன்னு சொல்லி, அது ஒரு தனிப்பட்ட கருத்து தான் அப்படின்னு பாஜக சொல்றாங்க. இல்ல, நீங்க பாஜக அவர் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறார் அன்வர் ராஜா என்பவர். அவர் சொல்கிறார் பாஜக தமிழகத்தில் காலுன்ற முடியாது என்று சொல்கிறார். அதன் காரணமும் என்னன்னு சொன்னா, அங்கிருந்து அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று கூட சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னே திருப்பி 2-3 முறை வலியுறுத்தி இருக்கிறார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருந்தால் கூட, இல்லை என்று மறுத்து சொல்லி இருந்தால் கூட, அவர் அங்கிருந்து அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, அதிமுக சார்பாக அதிமுக தான் தலைமை வகிக்கும்னு சொல்றாரு. யார் முதலமைச்சராக வருவார்னு கேட்டா அதிமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்றாரு. இதே ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இது மாதிரி சொல்லியிருக்க முடியுமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு வலுவிழந்த தலைமையாக பாஜக பார்க்கிறது. அதனால் அவரை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு அதிமுகவின் மூலமாக இங்கு காலூன்ற முயற்சிக்கிறது. அதனைத்தான் அன்வர் ராஜா வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க இங்க காலூன்ற அதிமுகவை வைத்து அதிமுகவின் தோளில் சவாரி செய்து இங்கு காலூன்ற பாஜக முயற்சிக்கிறது. நீங்க கூட்டணியில நின்று சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுன்றது வேற. ஆனா ஒரு கட்சியையே விழுங்க பார்க்கிறது என்கிற துணியில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறது. கடந்த கால வரலாறு, பாஜகவுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளையும், கூட்டணி கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து எல்லாவற்றையும் உடைத்து அதன் மூலமாக தங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்வதாக காட்டுவது, அல்லது அந்த கட்சிகளை விழுங்குவது, இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படியே நீங்க ஏற்கனவே அதிமுகவை இவர்கள் தான் உடைத்தார்கள் என்பது கூட தெரிஞ்சு இவர்கள் தான் சேர்த்து வைத்தாங்க. ஒரு ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் கையை பிடித்து கவர்னர் சேர்த்து வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கொண்டால், அவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்களே வெளிப்படையாக ஓப்பனாக தெரிவித்தார், எங்களுடைய கூட்டணியில் கட்டாயப்படுத்தி சேர்த்துக் கொண்டார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொண்டார்கள், எனக்கே தெரியாது அப்படின்லாம் சொன்னார். ஆக எல்லாவற்றிலும், கட்சிகள் உடைப்பிலும் சரி, இது மாதிரி ஒரு கட்சியை விழுங்கி அதன் மூலமாக தாங்கள் கட்சிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதிலும் சரி, பாஜகவின் வரலாறு என்பது மோசமான வரலாறாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் திரு அன்வர் ராஜா குறிப்பிட்டிருக்கிறார். இது
அதிமுக தொண்டர்களிடமும் இந்த மனநிலை தான் இருக்கிறது என்பதுதான் என்னை பொறுத்தவரை கருத்தாக இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் அவங்க கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, நமக்கு இலக்கு வந்து 2026 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான், அதுல அதிக எம்பிகள் ஜெயிச்சு நம்ம டெல்லிக்கு அனுப்பணும், அதிமுகவுக்கு சுமையா இருக்கக்கூடாது, நீங்க வந்து நல்லா செயல்பட்டாதான் அதிமுக வந்து உங்களை வந்து வேலைக்கு கூப்பிடுவாங்க, தேர்தல் பணிக்கு கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப 2026 அவங்க கணக்கு வைக்கலையா, இல்ல எப்பவும் போல நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் மையமா வச்சு இவங்க தேர்தல் பணியில ஈடுபடுறாங்களா? அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்ததே, அதாவது மாநில தலைவராக கொண்டு வந்ததே அதிமுகவுடன் இணக்கமாக சென்று சில சீட்டுகளை பெற வேண்டும் இங்கு என்பதற்காகத்தான் கொண்டு வந்தாங்க. பாஜகவை பொறுத்தவரை எப்பவுமே திட்டம் என்ன செய்வாங்கன்னா, நீங்க யார் தலைமையில் என்று சொல்லி ஒரு வாக்கு கேட்பது ஒருவர் தலைமையில் என்று சொன்னால் கூட வந்த பிறகு வேற ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க, தேர்தலுக்கு பிறகு ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க. நீங்க அந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே உடைத்து கொண்டு வந்து விட்டு அவருக்கு முதலமைச்சர் பதவி எல்லாம் தந்து கொஞ்ச நாள் வைத்து விட்டு தேர்தலின் பொழுது ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தான் நாங்கள் சந்திப்போம், தேர்தலை சந்திப்போம், அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்லி தேர்தலை சந்தித்து விட்டு தேர்தலுக்கு பிறகு பட்னாவிஸை கொண்டு வந்துட்டாங்க. பாஜக தலைமையிலான ஆட்சி வந்துருச்சு. அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவார்கள். இங்கு தமிழகத்தில் கூட அவர்கள் ஒரு 4 தொகுதி ஜெயித்து வந்தால் கூட ஆட்சி வரும் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய வகையில் தான் அந்த திட்டம் வைத்திருப்பார்கள், ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருப்பார்கள் என்பதுதான் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவர்களுடைய கடந்த கால வரலாறும் அப்படி இருக்கிறது. நீங்க முன்னாள் மாநில தலைவரை பத்தி பேட்டி கேட்கிறாங்க, அன்வர் ராஜாவை பத்தி பேட்டி கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு தனி மனிதன், இதற்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாதுங்கிறார். இப்பொழுது கடந்த காலம் வரைக்கும் தினந்தோறும் பேட்டியை கொடுத்து எல்லோருக்கும் அதை தெரியும் இதை தெரியும் நான் தான் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒருவர் இன்று தனி மனிதனாக விடப்பட்டிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டணிக்காக தான் எம்எல்ஏக்கள் பதவி வர வேண்டும், தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் கைவிட தயங்காது பாஜக என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது 2026 ஒரு இணக்கமான முறையில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தாங்கள் ஏதாவது வெற்றியை பெற வேண்டும், இங்கு காலூன்ற வேண்டும், அந்த ஒரு முயற்சி மட்டுமே இருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் 2031 என்று சொன்னால் அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை அதிமுகவிடமிருந்து பெற்று நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக கொண்டு செயல்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் இவர்கள் திட்டமிடும் அளவிற்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு நடைமுறையும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. இன்றைக்கு 5 வருட திமுக ஆட்சி ஒரு எதிர்ப்பலை இருக்கு என்று வைத்துக் கொண்டால் கூட அதை விட 10 வருட பாஜக ஆட்சியின் மீது கடும் கோபமாக இருக்கிறார்கள். தமிழக மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இவை எல்லாமே மக்களை நேரடியாக பாதித்திருக்கிறது. அது மோடி அரசால் நடந்திருக்கிறது என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே நீங்க தமிழ்நாட்டு பேட்டர்னையே எடுத்து பாத்தீங்கன்னா 2001 எடுத்துக்கிட்டு வாங்க, அதற்கு முன்பு கூட மாறி மாறி இருந்துச்சு. 98 99 எல்லாம் அதிமுக திமுக மாற்றி மாறி கூட்டணியில் இருந்தும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா 2001 பிறகு எடுத்துக்கொண்டால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியும் இங்கு அதிக இடங்களில் வெற்றி பெற்றதில்லை, தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். 2001 கூட திமுக அதனால்தான் தோல்வி அடைஞ்சிச்சு, மிகவும் குறைவான தொகுதிகளை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் பாஜகவுடன் இணையும் எல்லா கட்சிகளும் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலேயே சொன்னார், யூ நெவர் வின் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. நெவர் எவர் வின் தமிழ்நாட்டு பீப்புள் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாதுன்னு பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். பாஜகவோடு யார் கூட்டணி வைத்து வந்தாலும் அவர்களையும் சேர்த்து தோற்கடிக்கும் நிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. இப்ப அந்த பரப்புரை போறாருல, பிரச்சாரம் போறாருல, இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் அந்த இதுல போய் பங்கேற்றிருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்ப அடிமட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல ஒரு தொடர்புல இல்லை, இணக்கமா இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுது. அப்படி இருக்கும்போது இந்த பயணம் அந்த மாதிரி நயினார் சொன்ன மாதிரி இருக்குமா? தலைவர்கள் தான் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, தொண்டர்கள் ஒன்று சேரல அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. இல்ல, இதுதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. அதாவது தலைவர்கள் கூட்டணியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், அது நிர்பந்தத்தின் காரணமாக. பாஜகவிற்கு அதிமுகவின் தேவை இருக்கிறது.
அதிமுகவிற்கு எப்படின்னா, அதிமுக தலைவர்கள் சிலருக்கு பாஜகவின் கூட்டணி தேவைப்படுது. அந்த வழக்குகளில் மாட்டிக்கொண்டிருந்த பலருக்கு, குட்கா வழக்குல மாட்டியிருக்காங்க, ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியே 2-3 வழக்குகள்ல சிபிஐ வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்காரு. நெடுஞ்சாலைத்துறை ஊழலாக இருக்கட்டும், கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், மற்ற வழக்குகளில் எல்லாம் மாட்டியிருக்காரு. மாட்டியிருக்கும் பொழுது அது மாதிரி தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் கூட பிரஷர் கொடுக்கறதா சொல்றாங்க. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இங்கு இருப்பது கடினம் என்று சொன்னதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தலைவர்களின் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறதுங்கிறது தான் உண்மையா இருக்கு. கீழ்மட்ட அளவுல நீங்க தொண்டர்கள் இணக்கமாக இல்லை. இன்னொன்று என்னன்னா, கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் அந்த கூட்டணி ஆட்சி என்ற தத்துவம் வந்து எடுபடாது. இதுவரை எடுபட்டதில்லை. கூட்டணி ஆட்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வரும் பொழுது அது வந்து தேர்தலுக்கு பிறகு வேணா நீங்க கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். முன்பே கூட்டணி ஆட்சி என்று சொல்லி நிற்கும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தொண்டர்கள் இல்லை. முதல்ல இவர்கள் புரிந்து கொள்ளணும். அதை எல்லா இடங்களிலும் பாஜகவினர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அது எந்த விதத்தில் இவர்களுக்கு உதவிகரமாக, இந்த கூட்டணிக்கு உதவிகரமாக என்று இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க ஓரணியில் தமிழ்நாடு, பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்லாம் சொல்றீங்க. அன்வர் ராஜா சொல்லும் போது பெரும்பாலும் வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டணிகள் உருவாகும், கொள்கையின் அடிப்படையில் இல்லை. இந்தியாவில் பெரும்பாலான கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றன. அதுபோல பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி அமைத்தாலும் இயல்பான ஒன்றுதான். இது ஒன்று பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொல்லியிருக்காரு, அதாவது கூட்டணி என்று அமையும் போது கொள்கைகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தவறு. அதாவது என்ன சொல்றேன்னா, கூட்டணிகள் என்று வரும் பொழுது எல்லா கட்சிகளுக்கும் வேற வேற கொள்கைகள் இருக்கும். கொள்கைகள் எல்லாம் ஒன்றாக இருக்காது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சில பொதுவான கொள்கைகள் இருக்கும். 2 கட்சிகளுக்குமான பொதுவான கொள்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த கூட்டணி, எங்களுடைய கூட்டணியை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதச்சார்பின்மை, சோசலிசம், செக்குலரிசம், இது 2 தான் எங்களுடைய, சமூக நீதி, மதச்சார்பின்மை என்பதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய ஒரு பொதுவான தத்துவம். இதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அது மாதிரி ஒரு பொதுவான தத்துவம் அந்த கூட்டணியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா ஒண்ணும் இல்ல. திமுக வீழ்த்தணும், திமுக பிடிக்காத கட்சிகள் ஒன்றிணையணுங்கிறாங்க. அதுதான், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கம் நோக்கத்தை மட்டும் வைத்து நீங்க ஒரு அரசியல் பரப்புரையை செய்ய முடியாது. ஏனென்றால் எதனால திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான காரணங்களை சொல்லணும். நீங்க ஊழல் சொல்லலாம். ஊழல்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் என்ன ஊழலுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இவங்க ஏதாவது ஊழல் பண்ணிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிருக்கீங்க? 50 மாத அவலாட்சியை நாங்க தோல் இருத்து காட்டுவோம் இந்த பிரச்சாரத்துலங்கிறாரு. அதுதாங்க, நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க, நீங்க அதுல கம்பாரிசன் வரும். நீங்க அதிமுக ஆட்சி 4 ஆண்டு ஆட்சி நீங்க நடத்திருக்கீங்க. அதாவது அதற்கு முன்பு ஜெயலலிதா நடத்தியதை விடுங்க, நீங்களே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே ஒரு 4.5 ஆண்டு ஆட்சி நடந்திருக்கிறது. அதில் என்ன நடந்து கொண்டிருந்தது, என்ன பண்ணீங்க, பாஜக என்ன போராடி மத்திய அரசுகிட்ட என்ன நிதி வாங்கினீங்க, என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க, நீங்க அதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? இப்பவும் பாஜக ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் பாஜக மோடி தலைமையிலான ஆட்சி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போதும் மோடி தான் ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? இதுல சார், ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறார் தினகரன். எல்லாருமே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப அவரு சொல்றது, அன்வர் ராஜா சொல்றது, இப்ப எடப்பாடி ஏற்கனவே சொல்றாரு, அது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. அதிமுக எந்த காலத்திலும் யாருக்கும் அடிபணியாது அப்படின்னு உறுதியாக சொல்றாரு. அன்வர் ராஜா சொல்றதே இப்போ நேற்று புகழேந்தி ஒரு பேட்டி கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அன்வர் ராஜா பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல, இது யார் சொல்லி யார் பேசுகிறார்கள் என்பது கிடையாது. ஆனா தொண்டர்களின் உணர்வு வெளிவந்துதான் தீரும். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. நீங்க இங்க இதுல சிட்டியில கூட ஜெயக்குமார் சொன்னார், நான் பாஜக கூட்டணி இல்லை என்றால் நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் எனக்கு மைனாரிட்டி வாக்குகள் சுத்தமாக கிடைக்கவில்லை, ஏன்னா எதிரியாக பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருந்தால் கூட ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. பொதுவான நோக்கத்தோடு ஒரு கூட்டணி அமைய வேண்டும். நீங்க அதிமுக திமுக 2 இருக்கிறது. நீங்க திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க. ஏன் வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லணுமா வேண்டாமா? எங்க கூட பாஜக இருக்கு, பாஜகவிடம் போராடி என்னென்ன திட்டங்களை நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய ஆட்சியில கொண்டு வந்திருக்கிறேன், இன்னும் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வரப்போகிறேன்னு சொல்லி மோடி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார். மோடி உறுதி சொல்லணுமா வேண்டாமா? நீங்க இந்த 11 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்க? கடந்த யூபி ஆட்சியில என்னென்ன சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுங்கிறதுக்கு என்கிட்ட பெரிய பட்டியல் இருக்கு. நீங்க என்னென்ன செஞ்சாங்க. தமிழ் செம்மொழியாக்கப்பட்டதுல இருந்து
மதுரவாயல் துறைமுகம் சிறப்பு சாலை திட்டம். அதுக்குதான் அமித்ஷா கடந்த நாளிதழில் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, காங்கிரஸ் 10 ஆண்டு காலத்துல நிதி ஒதுக்கியதை விட 3 மடங்கு நாங்க அதிகமா நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு. அவரு தவறான தகவல்களை சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, தவறான தகவல் மீன்ஸ் எப்படின்னா, நீங்க ஜென்ரலா நிதி ஒதுக்குறதுன்றது வேற. மாநிலத்துக்கு என்று நம்முடைய பங்களிப்பு, நீங்க ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம், அதுக்கான ஷேர் இங்க வருது, திரும்ப வருது. அது மாதிரி சாலை திட்டம், ரயில்வே திட்டம் போன்றவைகளுக்கு ஒவ்வொரு காலத்திலும் நிதி ஒதுக்குவாங்க, அதோட எக்ஸ்பான்ஷனுக்கு, அதோடைய இதுகளுக்கெல்லாம். அதையெல்லாம் சேர்த்து இவர் நிதியாக ஒதுக்கினதாக சொல்றாரு. அது கிடையாது. ஏனென்றால் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில ஜிஎஸ்டி என்பது இல்லை. அதனால அந்த அந்த நிதி பங்கீடு என்பது மாநிலங்களுக்கே வரி வருவாய் நேரடியாக இருந்துச்சு. அதனால அது குறைவாக இருந்துச்சு. இப்ப விழுந்து எல்லா வரியும் மத்திய அரசு கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு தர்றதுனால நிதி அதிகமாக கொடுப்பது மாதிரி கணக்கு காட்டுறாங்க. இதுதான் அங்க நடக்கிற விஷயம். ஆனா ஒரு சிறப்பு திட்டம் அப்படின்னு சொன்னா என்ன கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க இன்றைக்கு சிறப்பு திட்டம்னு சொன்னா, அந்த 11 ஆண்டுல சிறப்பு திட்டம்னு மோடி அரசு கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு அந்த மதுரை எய்ம்ஸ் தான். அதுவுமே 10 வருடம் கழித்து ஒரு கிராபிக்ஸ் வீடியோ வெளியிடுறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு. இதுதான் சிறப்பு திட்டமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் வெள்ளம் புயலுக்கான நிதியை கொடுக்கல, அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், அது கொடுக்கவில்லை என்ற பட்டியல் தான் நீண்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கு கல்விக்கான நிதியை கூட அவங்க கொடுக்காம பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கு இந்த அதிமுக கூட்டணியாக அதிமுக என்ன போராட்டம் நடத்தியது, அல்லது ஏதாவது ரெக்வஸ்ட் வச்சிருக்குமா? கல்வி நிதியை விடுவீங்க, தமிழ்நாடு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு? கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் எல்லா இடங்களிலும் ஆய்வு கூட்டம் நடத்த போனார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில. அதை எதிர்த்து யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கேள்வி கேட்கல, திமுக போராட்டம் நடத்திச்சு. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, கவர்னர் எப்படி ஆய்வு கூட்டம் நடத்தலாம்னு திமுக போராடிச்சு. அது மாதிரி இவங்க ஏதாவது செஞ்சாங்களா? நிதி என்பது தமிழ்நாட்டுக்கு தான், திமுகவுக்கு கிடையாது. தமிழ்நாட்டிற்கு நிதி தரவில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு திட்டம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் தான் பாதிப்படைய போறாங்க. அதற்காக அதிமுக என்ன போராட்டத்தை நடத்தியது, என்ன கொண்டு வந்தது என்ற கேள்விதான் மக்கள் கேட்பாங்க. அதற்கான பதிலை இந்த பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாக்க மக்களுக்கு தெளிவாக இருக்கும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.